ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக லோக்கல் ஷாப்பில் போயிட்டு நிறையா த்ரெட் பேங்கிள்ஸ்குள்ளே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை வச்சு இன்னும் பேங்கிள் செய்ய ஆரம்பிக்கலை. ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு இன்ஸ்டா பேஜில் நல்ல ஆஃபரில் இருந்தது. த்ரெட் பேங்கிள்ஸ்குள்ளே மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1000 rupeesக்கு ஒரு 40 செட்ஸ் வந்துட்டு ஸ்டோன்ஸு, க்ளூ எல்லாமே சேர்ந்த செட்டு அவைலபிளாக இருந்தது. செட்டு ஆஃபரில் போயிட்டுருந்தது. ஸோ அதை ஆர்டர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். அவங்க வந்து வேறு ஸ்டேட்டாக இருப்பாங்களோ அந்த மாதிரி நினச்சேன் நான். ஆனால் அவங்க சென்னை தான். பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி தந்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து நான் இங்கே பக்கத்து ஷாப்பில் வாங்குகிற அதே ப்ரைஸில் தான் இருந்தது. ஆனால் எனக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக கிடச்சிது. எனக்கு இந்த மாதிரி பேங்கிள் இங்கே கிட்ட எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருந்தேன். சரி, அதோடய சேர்ந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு செட்டை ஆர்டர் போட்டாச்சு. சரி, மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவுட்டரில் உள்ள பேக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளேயும் ஒரு கவரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணுற பேங்கிள்ஸோட வீடியோலாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு ஒன்று பாக்கெட்டும் 10 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மொத்தம் ஒரு 34 பாக்கெட் கிட்ட இருந்தது. ஸ்டோன்ஸ் வந்துட்டு 20 rupees இருக்கும் 10 கிராம். மற்றபடி அந்த கோல்டன் கலர் டியூப் மாதிரி ஒரு பாசி வருதுல்ல, அது எல்லாமே 10 rupees தான் இருக்கும். ஸ்டோன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லி, டபுள் ரேட்டாக இருக்கும். இது வந்து ரீசனபிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். மொத்தம் வந்து 40 பீஸுன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 999 ப்ளஸ் கொரியருக்கு ஒரு 50 rupees, 1050 கிட்ட ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு மொத்தம் 40 பீஸுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்திருக்கிறதுல ஒரு பீஸ் மிஸ் ஆகியிருக்கிற மாதிரி இருக்குது. கட்டர் வந்து எனக்கு வரல. ஒரு 2 கட்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு இதில் சேர்த்து அனுப்பாமல் விட்டுருக்காங்க. இந்த பேக்கில் வந்து க்ளூ ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ தான். இன்னொரு பேங்கிள் பாக்ஸும் இருக்குது. இந்த 2 தான் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ இதுக்காகவே நான் மெயினாக ஆர்டர் போட்டது, பிளாஸ்டிக் பேங்கிள்காகவே. இந்த பேங்கிள்ஸ் வந்து என்னோடய கை சைஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் போட்டு பார்த்துக்கிட்டேன். என்னோடய வளையலுக்கு த்ரெட்டு நம்ம சுற்றினோன்னா கரெக்ட் சைஸுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ கலர்ஸில் இருக்குது இந்த பேங்கிள். லாஸ்ட் டைம் நான் அந்த அன்பாக்சிங்கில் கூட காமிச்சிருப்பேன். எனக்கு இங்கே கிட்ட உள்ள கடையில் வந்துட்டு கொஞ்சம் மோல்டாக இருக்கிற மாதிரியான பேங்கிள் தான் கிடச்சிது. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கல. ஸோ இந்த ஃப்ளாட் பேங்கிள் வந்து இப்போ சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிட்டு, இதில் வந்து நம்ம பீகாக் ஃப்ளார் டிசைன்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறது. இதுக்கு முந்தி எங்கள் அக்கா நிறைய பேங்கிள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வந்து ஃப்ளார் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணலை. சும்மா த்ரெட் ஒர்க்கு தான். சாரீக்கு மேட்சாக, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த த்ரெட்டை வந்து ரோல் பண்ணி அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அதில் வந்து ஒரு தீமோட ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஃப்ளாரு, அப்புறம் பீகாக் டிசைன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்க்கணும். கட்டர் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. நாங்கள் எதுவும் தப்பாக ஆர்டர் கொடுத்துட்டோமா, இந்த செட்டோடு சேர்த்து கட்டர் வராதா என்னன்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, கட்டர் வந்து இந்த செட்டோட வைக்காமல் மறந்து மிஸ் பண்ணிட்டோம், அதனால் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸை பார்த்து தான் ஆர்டர் போட்டது. இதில் மொத்தம் 40 பீஸ் கிட்ட இருக்குது. அதில் அந்த சைடில் அந்த க்ரீன் கலர் கட்டர் இருக்குல்ல, அந்த 2 கட்டர் மட்டும் இந்த செட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கெலாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இயரிங்ஸ்க்கெல்லாம் அந்த ஹூக்கெல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த கட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போதைக்கு இயரிங்ஸ்லாம் பண்ணுற ஐடியா இல்லை, பேங்கிள்ஸ் இப்போதைக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டர் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட்டு செட்டோட பார்த்துக்கலாம், கட்டரோட அமௌண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டோம். அதுவும் வந்திருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து ரீசனபிளா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசனபிளாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு செட்டும் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு பிளான். அதோட கட்டரும் சேர்த்து வாங்கலாம்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸ்டோன்ஸோட குவாலிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இன்னும் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கல.
பேங்கிள்ஸை ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டோனும் எப்படி இருக்குது, டேமேஜாக இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.